சர்ச்சில் ஃபஸ்ட் பெல் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஜாய் வேற காணோம். சரி, அவங்க வீட்டில் போய் பார்க்கலாம். ஜாய் ஜாய், கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் ஏமி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்கள் அக்கா ஊர்லேருந்து வரா, அதுவும் 10 மணிக்கு வரா. ஐயோ, உங்கள் அக்கா புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? உங்கள் அக்கா வரது வரட்டும், நீ வா, இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகலாம். சரி சரி, கோவப்படாத, வா போகலாம். இன்னைக்கு தான் ஜாய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 நாளும் படிப்புன்னு சொல்லி காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில தான் தேவனை தேடிட்டு இருந்தேன். ஆனால் 7வது நாள் மட்டும்தான் ஃப்ரீயாக தேவனை வந்து சர்ச்சில் வந்து ஆராதிக்க முடியுது. அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 6 நாளும் தேவன் எனக்கு செஞ்ச நன்மையெல்லாம் சொல்லி சொல்லி தேவனை நான் துதிப்பேன். சரி, உனக்கு இதில் சந்தோஷம். எனக்கு இன்னைக்கு எங்கள் அக்கா வர்றது தான் ரொம்ப சந்தோஷம். அவளை எப்போ பார்ப்பேன்னு இருக்கேன். அவள் எப்போ வருவாளோ, எனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாளோ, எப்போ 10 மணி ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்கள் அக்காலாம் வரட்டும். இப்போ வா, செகண்ட் பெல் அடிக்க போகிறாங்க, நம்ம சர்ச் உள்ள போகலாம். எம்மி கண்ணை திறக்கிற மாதிரியும் இல்லை, சர்ச்சு முடித மாதிரியும் இல்லை. எங்கள் அக்கா வேற வந்திருப்பா. 10 மணி ஆயிட்டு. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அக்காவை பார்க்காம என்னால் இருக்க முடியாது இன்னைக்கு. ஏசப்பா, நான் உங்கள்கிட்ட காணிக்க போட்டு போயிருவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். என்ன பக்கத்தில் இந்த ஜாயை காணும்? ஒருவேளை அவங்க அக்கா வராங்கன்னு சொல்லியிருந்தால, அதனால 10 மணிக்கே கிளம்பி போயிருப்பாளோ? சரி, இன்னைக்கு சாயந்தரம் எப்படியாச்சும் அவளை போய் பார்த்து தேவனை ஆராதிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அவர்கிட்ட சொல்லணும். எங்கள் அக்கா திரும்பி வந்துட்டா போல. சரி, போய் பார்ப்போம். ஐயன், நீயா? நான் எங்கள் அக்கான்லாம் நினச்சேன். என்ன ஐயன் சலிச்சு போய் கேட்க? அப்படிலாம் இல்லை, எங்கள் அக்காவோன்னு நினச்சேன். உனக்கு என்ன, நீ நினப்ப. என்ன நீ இப்படி சொல்லுத? எங்கள் அக்கா உனக்கு பிடிக்காதா? உங்கள் அக்காலாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் நீ எப்போவும் அக்கா அக்கான்னு ஒரு கதை சொல்லுவ பார்த்தியா, அதுதான் அருவை தாங்கவே முடியாது. காது அப்படி வலிக்கும். சரி சரி விடு, எங்கள் அக்காவை பிடிக்கும், நீ ரொம்ப ஐஸ் வைக்காத. எங்கள் அக்கா உனக்குலாம் ஒன்றும் வாங்கிட்டு வரல. எங்கள் அக்கா எனக்கு மட்டும்தான் நிறைய கிஃப்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கா. சரி, உங்கள் அக்கா வாங்கிட்டு வந்ததுலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆனால் சாக்லேட் மட்டும் கொடுன்னு. ஒரு சாக்லேட் தானே தாரேன். இப்போ நீ எதுக்கு வந்திருக்க அதை முதல்ல சொல்லு. காலையில் ஆராதனையிலேருந்து எதுக்கு பாதியிலே எழுந்திரிச்சு வந்துட்ட? அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் சர்ச்சிலேருந்து பாதியிலே எழுந்திரிச்சு வந்ததுனால தான் எங்கள் அக்காவை 1/2 மணி நேரமாவது பார்க்க முடிஞ்சிச்சு. எங்கள் அக்காவுக்கு வேறு வேலை இருக்குன்னு சீக்கிரமாக போயிட்டா. நான் சர்ச்சுக்கே வராமல் இருந்தேன்னா எங்கள் அக்கா கூட இன்னும் 1 மணி நேரம் கூட இருந்திருப்பேன். உன் பேச்சு கேட்டு வந்தேன்ல, எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. என்ன சர்ச்சுக்கு வர்றதுக்கு வராமே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க? நீ தேவனை ஆராதிக்கிறியா இல்லை உங்கள் அக்காவை ஆராதிக்கிறியா? நீ உயிரோடு இருக்கிறது உங்கள் அக்கா கிருபைன்னு நினச்சிட்டு இருக்கியோ? தேவனோட கிருபையினால தான் நீ உயிரோடையே இருக்க. ஒரு நாளைக்கு நீ தேவனை அதிகமாக புகழ்ந்து பேசுறியா இல்லை உங்கள் அக்காவை புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கியா? நீயே நல்லா யோசிச்சு பாரு. பைபிளில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் மனுஷங்களை வந்து ஆராதனை செய்யாமல் தேவனை மட்டும்தான் ஆராதனை செய்வோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்கள பற்றி இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ அப்படியே கற்பனை பண்ணி பாரு. அந்த ராஜா எவ்வளோ பெரிய சிலையை செஞ்சிருக்காரு பாரு. அது ஃபுல்லா சுத்த தங்கத்தால ஆனது. ஆமா, அது வெறும் சிலை மட்டும்தான், அதால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தேவன் ஒருவரே உயிருள்ள தேவன். அவர் மட்டுமே வணங்கப்படத்தக்கவர். அவர் வேற தெய்வங்களை வணங்க கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்காரே. ஐயோ, அந்த சிலையை நம்ம வணங்கலாம், ராஜாவை நம்ம அவமதிச்சிட்டோம்னு நினைச்சு நமக்கு தண்டனை கொடுப்பாங்கல்ல. அந்த தண்டனை என்னன்னு தெரியுமா? எரியிற அக்னி சூளையில கொண்டு போட்டுருவாங்களாம். இந்த தண்டனை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுல பயப்பட என்ன இருக்கு? என்ன வேணா நடக்கட்டும், நம்ம தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் ஆராதனை செய்யணும். ராஜா வராரு, கோமா வராரு. ராஜா வராரு.
மேஷாக் ஆபேத்நேகோ, நீங்கள் என் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். தாழ பணிந்து நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவீர்கள். உங்களை என் கையிலிருந்து விடுவிக்கப் போகிற வீரன் யார்? லேவாத்திரேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரசன எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எரிகிற அக்கினி சூளையிலிருந்தும் எங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் உங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். சூளை சாதாரணமாக சூடாக்குறதை விட 7 மடங்கு அதிகமாக சூடாக்குங்கள். சூளைக்குள் அவர்களை தள்ளி விடுங்கள். அளவு அக்கையை போடுவித்தோம், 4 பேர் உலாவுகிறார்கள். 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பா இருக்கிறதே. உன்னதமான தேவனுடைய தாசர்களை நீங்கள் வெளியே வாருங்கள். இப்படிதான் நம்மள பல பேரு தேவனுக்கு ஆராதனை செய்யாம மனுஷங்க யாரோ ஒருவருக்கு ஆராதனை செஞ்சுட்டு இருக்கோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேவன் ஒருவருக்கு மாத்திரம்தான் கொடுக்கணும். நாமும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தேவன் ஒருவருக்கே